அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம். இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராது. அந்த வகையில இந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, அது மட்டும் இல்லாம கடைசி வாய்ப்பாவும் இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பான நாள் இப்ப நான் சொல்ற மாதிரி இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ஒரு முறை எழுதி நீங்க என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமா அது உங்களுக்கு கிடைச்சே தீரும். அந்த முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருளால உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசியும் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல நமக்கு ஆரம்பமாகுது. அதாவது இன்னைக்கு மத்தியானம் 12:04 மேல இந்த ஏகாதேசி திதி நமக்கு ஆரம்பமாகுது. இன்னைக்கு நமக்கு ஜனவரி மாசம் 9ஆம் தேதி. வருஷத்தோட கூட்டுத்தொகை, அதாவது 2025ல இருக்கக்கூடிய 225 இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 99ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இப்படி தேதியிலேயோ மாசத்திலேயோ வருஷத்திலேயோ ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாளை நாம தேவதை நாள், மேஜிக் டே, பிரபஞ்ச வசிய நாள்னு சொல்லுவோம். 99ங்கிற சேர்க்கை வரக்கூடிய இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இது மட்டும் இல்லாம இது கூட சேர்த்து கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய அமைப்பு இன்னமுமே விசேஷமானது. ஏன்னா இந்த 9ங்கிற நம்பர் செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. செவ்வாய் பகவானோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அந்த வகையில முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல 9ங்கிற தேதி வர்றதே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுலயும் இன்னும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில 99ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாடை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது நம்ம நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நம்ம வேண்டுதல் கூட உடனடியா நிறைவேறதுக்கு இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு இந்த மந்திரத்தை 9 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். அது என்ன மந்திரம்னு இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா 2வது பரிகாரம். அதாவது நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் இருக்கிறவங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மந்திரத்தை பொறுத்தளவுக்கு சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லணும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கோவில்ல இருந்து, முருகன் கோவிலுக்கு போறீங்கன்னா அங்க இருந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க சொல்லி பாருங்க. இப்போ இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வீட்ல ஏத்தி வைக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களால முடிஞ்சதுன்னா இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா மந்திரத்தை சொல்றதுக்கு பாருங்க. அப்படி முடியாதவங்க பரவாயில்ல, மந்திரத்தை மட்டுமாவது சொல்றதுக்கு பாருங்க. முதல்ல பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு தட்டை எடுத்து அதை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. இந்த தட்டுல ஒரே ஒரு சுத்தம் பண்ண வெற்றிலைய வச்சுட்டு அந்த வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. இந்த வெற்றிலைக்கு மேல மஞ்சள் கலந்த அரிசிய, அதாவது மஞ்சள் மிக்ஸ் பண்ண பச்சரிசிய நீங்க வச்சிருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வச்சாலே போதும். கட்டாயமா இதுல மஞ்சளை நீங்க மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த அரிசிக்கு மேல அகல் விளக்க வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏத்தி வைங்க. இந்த தீபத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த தட்டுலேயே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை கழுவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நீங்க வச்சிருங்க. அதாவது ஒரு தட்டுல வெற்றிலை வச்சு வெற்றிலைக்கு மேல 1 ஸ்பூன் மஞ்சள் கலந்த பச்சரிசிய வச்சுட்டு அதுக்கு மேல அகல் விளக்க வச்சு தீபம் ஏத்தி வச்சிருக்கோம். இந்த தீபத்துக்கு முன்னாடி அந்த தட்டுலேயே 5 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நீங்க வச்சிருங்க. இந்த தீபம் கிழக்கு அப்படி இல்லனா வடக்கு பார்த்த மாதிரி எரியற மாதிரி பாத்துக்கோங்க. உங்க வீட்டுல எப்பயும் நீங்க ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுட்டு இப்ப நான் சொன்ன தீபத்தையும் ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி
பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மந்திரத்தை 9 முறை அப்படி இல்லைன்னா 27 முறை சொல்லுங்க. இப்போ அந்த மந்திரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், ஸ்கிரீன்லயும் தெரியும். ஓம் வன்னி தேகாயை வித்மகே மகா தபாயை தீமகி தன்னோ கிருத்திக் பிரச்சோதயாத். இந்த மந்திரம் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல முருகப்பெருமானுக்கு சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம். இந்த நாள்ல இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சே தீரும். சரி, இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் முருகப்பெருமான் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கோவில்ல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா நீங்க வெறும் தரையில உட்கார்ந்தே சொல்லலாம், விரிப்பு விரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, அடுத்ததா இந்த தீபம் அந்த எண்ணெய் தீந்து போகக்கூடிய சமயத்துல இந்த விளக்க நீங்களே குளிர வச்சிருங்க. அந்த வெற்றிலை பூஜை அறையில அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு அந்த வெற்றிலையில வச்சிருக்கக்கூடிய அந்த மஞ்சள் அரிசியை எடுத்து காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க. அந்த 5 ரூபாய் நாணயத்தை ஒரு பேப்பர்ல மடிச்சு பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சுக்கோங்க. 1 மாசம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த வெற்றிலை காஞ்சு போனதுக்கு அப்புறமா கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த வழிபாடு. அடுத்ததா இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். இந்த பரிகாரமும் முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு சின்ன சூட்சமத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். இன்னைக்கு நமக்கு 9/9ங்கிற சேர்க்கை இருக்கறனால இது செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. இந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய செவ்வாய் கோரை நேரத்துல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அந்த வகையில இன்னைக்கு செவ்வாய் கோரை நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா மத்தியானம் 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நைட்டு 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இருக்கு. இந்த 2 நேரத்துல ஏதாவது ஒரு டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த 2 நேரத்தையும் தவற விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் செய்யலாம். இப்ப நான் சொன்ன நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரை எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு இப்ப நான் சொல்ல போற பேஸ்ட ரெடி பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள்ல ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா தண்ணீரை ஊத்தி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஜவ்வாது அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரத்தையும் இந்த பேஸ்ட்ல நீங்க சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் பேஸ்ட நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல மஞ்சள் பேஸ்ட உங்க வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரால தொட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி ஷட்கோணம் வரைஞ்சுக்கோங்க. இந்த ஷட்கோணத்தை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது முருகப்பெருமானுக்கும் உகந்தது, சிவனையும் சக்தியையும் குறிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம பிரபஞ்ச ஆற்றலையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். சரி, இந்த மஞ்சள் பேஸ்ட பயன்படுத்தி நாம ஷட்கோணம் மட்டும்தான் வரைய போறோம். அடுத்ததா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஷட்கோணத்துக்கு நடுவுல ஓம்ங்கிற வார்த்தைய நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்ததா சரவண பவங்கிற எழுத்துக்களை இப்ப நான் எந்த இடத்துல கொடுத்திருக்கனோ அதே மாதிரி ஸ்கிரீன்ல பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ அதுல 6 முக்கோணங்கள் இருக்கு. இந்த 6 முக்கோணத்திலையும் உங்க வேண்டுதலை ஒரே ஒரு வார்த்தையில எழுதிக்கோங்க. முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க, அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க பணம்னு சொல்லி எழுதிக்கோங்க. வேலை கிடைக்கிறதுக்கும் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் வேலைன்னு சொல்லி எழுதிக்கோங்க. நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியம்னு எழுதிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பேப்பரா எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை எழுதுறதுக்கு கரெக்டா இருக்கும். சரி, இப்படி எழுதினதுக்கு அப்புறமா முருகப்பெருமான் கிட்ட மனசுருகி உங்க வேண்டுதல் உடனடியா நிறைவேறணும், அதுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப இந்த பேப்பரை மடிச்சு பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல அப்படி இல்லைன்னா உங்களுடைய பூஜை அறையில நீங்க வச்சிருங்க. இந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்குமே இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். இந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம்.
சக்தி வாய்ந்த சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளை நமக்கு நீக்கி கொடுக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.